ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் கர்ப்பம் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பட் பார்த்திங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் மோர்டாலிட்டி இல்லைனா ஸ்பெர்ம் கவுண்ட் எதுலையாவது பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் டயட், அதாவது காலையில் எழுந்த உடனே உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம், லஞ்ச் என்ன கொடுக்கணும், டின்னர் என்ன கொடுக்கணும், ஆஃப்டர் டின்னர் என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஐடியாஸை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோலேயே உங்கள் ஹஸ்பண்டோட ஹோல் ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டயட் சார்ட்டை நான் இதில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கேட்டுட்டு போயிடலாம். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபீமேல் ஃபர்டிலிட்டி, மேல் ஃபர்டிலிட்டி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கஞ்சி வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. பாரம்பரிய அரிசி வகைகளில் கஞ்சி மிக்ஸஸ் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஃபர்டிலிட்டி காம்போ அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு 7-8 பொருட்கள் நாங்கள் கொடுக்குறோம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் ஒரு நல்ல சேஞ்சஸ் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் காம்போ, வெயிட் லாஸ் காம்போ, வெயிட் கெயின் காம்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நல்ல ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ப்ரெக்னென்சின்னு பிளான் பண்ணும்போது என்ன தான் பெண்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம ஆண்களுக்கு கரெக்டாக செக் பண்ணாததுனால அதனால கூட ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப சில பேருக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் இப்படியுமே என்கிட்ட கேட்டிருக்காங்க, அக்கா நீங்கள் அதாவது ஜென்ஸுக்கு ஒரு சூப்பராக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டயட் சார்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்த உடனே உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெதுவெதுப்பான தண்ணீர் ஒரு 750 ml வெறும் வயிற்றில் குடிக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹோல் பாடியுமே அதை டிடாக்ஸ் பண்ணிடும். இந்த தண்ணியை ஒரு சேர்லேயோ இல்லை கீழேயோ உட்காந்து குடிக்கணும். அப்போ தான் அது டேரெக்டாக நம்மளோட ஹோல் பாடிக்கும் பாஸ் ஆகி ஹோல் பாடியுமே அது ஃப்ளஷ் அவுட் பண்ணும். இதே இது நீங்கள் நின்றுக்கிட்டே குடிச்சிங்க அப்படின்னா அது டேரெக்டாக கிட்னிக்கு போய் அந்த தண்ணினால நமக்கு பெருசாக எந்த விதமான யூஸஸும் இருக்காது. ஸோ காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான ஒரு 750 ml தண்ணி குடிக்கணும். அது குடித்து ஒரு 1/2 hour கழித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் உருக்குன நெய் சேர்த்து அந்த தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். இது ஆண்களுக்கு உடம்பு நல்ல குளிர்ச்சி ஆகிறதுக்கும், குட் ஃபேட் பாடியில் சேர்றதுக்கும், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அயன் சத்தை அதிகரிக்கிறதுக்கும், அனீமியா குறையிறதுக்கும், அதே மாதிரி வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இது குடிச்சு ஒரு 15 minutes கழித்து ஒரு 3 பாதாம் இல்லைன்னா ஒரு 4 பாதாம், 2 வால்நட்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 2-3 கிஸ்மிஸ், இது எல்லாமே காலையில் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச வரைக்குமே மில்லட்ஸ், அதாவது சிறுதானியங்கள், அப்புறமா பாரம்பரிய அரிசி வகைகளில் செய்யப்பட்ட கஞ்சி வகைகள், இந்த மாதிரி கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைன்னு நார்மலான டயட்டை விட. ஸோ அதனால் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சிறுதானிய உப்புமா, ரவை உப்புமா, அப்புறமா பொங்கல், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்யப்பட்ட கஞ்சி, இந்த மாதிரி இது கூட ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிறு
ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து அப்படியே ராவாக ஸ்ப்ரவுட்டடாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி காலையில் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு சேர்த்த காய்கறிகள் சேர்த்த கிச்சடி, தேங்காய் சட்னி, ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங், அதாவது லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நிறைய ஃப்ரூட்ஸ், ஏதாவது தினமும் ஏதாவது ஒரு ஃப்ரூட், ஒரு நாள் ஒரு மாதுளம்பழம், ஒரு நாள் வந்து ஒரு கொய்யாப்பழம், ஒரு நாள் வந்து ஒரு ரெட் பனானா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லை அந்த ஸ்ப்ரவுட்ஸை வந்து இந்த டைமில் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மாற்றிக்கலாம். அப்போ கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு முளை கட்டின கொண்டக்கடலை, இல்லைனா வந்து பச்சை பயிறு, இல்லை முளை கட்டி தான் எடுக்கணுமா, எனக்கு அதுக்கு டைம் இல்லை, நான் அப்படியே எடுத்துக்கலான்னா அப்படியேவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நம்ம எடுக்காமல் விடுறதை விட ஏதோ ஒரு வகையில் அதை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அது ஒரு கப் அளவுக்கு அந்த மாதிரி லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் சியும் கிடச்சிரும். ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் ரைஸ், நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம். இல்லை ஒயிட் ரைஸ் தான் நான் எடுப்பேன், எனக்கு அது இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்னா ஒயிட் ரைஸை வந்து கம்மியாக எடுத்துக்கணும். அது கூட ஒரு கப் கர்ட், ஒரு கப் பருப்பு, அதுக்கப்புறம் அது வந்து சாம்பாராவாக இருக்கலாம், இல்லைனா வந்து வெறும் பருப்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 2 விதமான வெஜிடபிள்ஸ் இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பீட்ரூட் அந்த மாதிரி இருக்கணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகளாக இருக்கலாம், இல்லைனா வந்து நம்மளோட நாட்டு காய்கறிகளான நீர் காய்கறிகளான சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைனா அவரைக்காய், அப்புறமா இல்லைனா சீனி அவரைக்காய், இந்த மாதிரி ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸாக இருக்கணும். 2 வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், அதுவும் ஒரு கப் எடுத்துக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடணும், ரைஸை வந்து குறைச்சிக்கணும். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும். தென் ஈவினிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸோ நட்ஸோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கானா வந்து ரோஸ்டட் மக்கானாவை வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா பீனட்ஸ் அது வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச், ஹெல்தி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2 ரோட்டி, பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பன்னீர்லாம் வந்து ஆண்களுக்கு அதிகமாக சேரும்பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வெயிட் வந்து மேனேஜ் ஆகும். ரொம்ப அதிகமாகவும் வெயிட் போட மாட்டாங்க, அதே சமயத்தில் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாலும் அது அப்படியே மேனேஜ் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டின்னர் வந்து சாப்பிட்ட பிறகு நைட்டு படுக்கும்போது ஒரு கிளாஸ் பாலில் அஸ்வகந்தா கலந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த அஸ்வகந்தா வந்து அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், ஒரு காமாக ஃபீல் பண்ணுவாங்க, நைட்டு வந்து நல்ல தூக்கம் வரும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது அவங்க பாடி வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி ஸ்பெர்ம் கவுண்ட், ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்ம் மொர்டாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் பிளானை நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொர்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் அதில் உள்ள உணவுகளையும் இதில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதையெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.